கர்த்தருடைய கிருபை தயவு நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக காலையிலே நாம் வாசித்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 3வது வசனம். அந்த வசனம் இப்படியா சொல்கிறது: நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். இந்த வசனம் சொல்லுகிறது, நீரே என் கண்மலையும். நாம் காலையிலே தேவனுடைய கிருபையினாலே இந்த வசனத்தை வைத்து தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். நாம் காலையிலே பார்த்தோம், கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை குறித்து நாம் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். கண்மலை என்பதற்கான 2 அர்த்தத்தை நாம் பார்த்தோம். கண்மலை என்பது முதலாவது அது ஒரு உறுதியை காட்டுகிறது. இந்த கண்மலையில் கட்டப்பட்ட வீடு எவ்வளவு பெரிய போராட்டங்கள், பெருங்காற்று, வெள்ளம் வந்து அதை அடித்தாலும் அந்த வீடு அதிலே உறுதியாய் இருந்தது. அப்ப கண்மலை என்பது அது உறுதியை காட்டுகிறது. அது உறுதியான ஒரு அஸ்திபாரத்தை காட்டுகிறது. அது உறுதியான ஒரு அஸ்திபாரம். அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறான், நீர் என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறேன். கோட்டை என்பது சூழ்ந்து இருக்கிறது, ஆனா கண்மலை என்பது அஸ்திபாரத்தை காட்டுகிறது. அப்ப தேவன் நம்மளுக்கு கண்மலையாய் இருக்கிறார் என்றால் அவர் முதலாவது நம்மளுக்கு உறுதியான அஸ்திபாரமாய் இருக்கிறார். பெருங்காற்றிலும் வெள்ளங்களிலும் போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் தேவன் நமக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரமாய் காணப்படுகிறார். 2வது நாம் பார்த்தோம், கண்மலை என்பது அது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 10:4 பார்த்தோம், அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லி இருக்கு. கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்றபடி நாம் பார்த்தோம் என்றால், கிறிஸ்து என்பது நம்மளை மீட்க வந்த மேசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிற அர்த்தமாய் இருக்கிறது. அப்ப கிறிஸ்து முதலாவது அவர் உறுதியான அஸ்திபாரமாய் நம்மளுக்கு காணப்படுகிறார். 2வது அதிலே நம்மளை அந்த அப்ப ஒரு மனிதனை அவனை நிலைவரப்படுத்தி அபிஷேகம் என்கிற ஒரு புதிய பலத்தை பிரித்தெடுத்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இதுதான் கர்த்தருக்கு கண்மலையாய் இருக்கிறார் என்பதற்கான அர்த்தமாய் காணப்படுகிறது. ஒரு கண்மலையை குறித்து தியானிக்க நம்மளுக்கு என்ன கண்மலையை குறித்து பார்த்தோம்? மனிதனை போன்றாவது நம்மளுக்கு 19வது வசனத்திலே பார்த்தோம், அதிசயம் விளங்குகிற, அதாவது அதிசய கண்மலை என்று பார்க்க நம்மளுக்கு கிருபை செய்தார். இந்த அதிசய கண்மலை எப்படி காணப்படுவாராம்? அந்த அதிசய கண்மலையாய் வெளிப்படுத்தினால் எப்படி காணப்படுவாராம்? ஒரு மனிதனை போல காணப்படுவார். அதுக்கு 2 உதாரணமான வசனத்தை பார்த்தோம். ஆதாரமான வசனம் தேவன் வெளிப்பட்டார். நம்மளுக்கு இந்த அதிசய கிருபை கிடைக்கிறது.
ஒரு நம்மளுக்கு ஒரு கிருபை கிடைக்கும் மனுஷனை போல கிருபை நம்மளை என்ன மனுஷனை போல காணப்பட்டார். அவன் கர்த்தர் அறியாதிருந்தவனாய் இருந்து அப்போ அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் இந்த அதிசய கிருபை வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத புதிதான ஒரு விடுதலை. அங்க மனோவாவின் வாழ்க்கையில் என்ன வந்தது? அவர்கள் பிள்ளை இல்லாதவர்களாய் இருந்தார்கள், மலடியாய் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவ பிள்ளை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாய் காணப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த சூழ்நிலையில இந்த கிருபை அதிசய கண்மலையாய் தேவன் வெளிப்பட்டபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாத மலடியாய் இருந்த அவர்களை தேவன் அவர்கள் மலட்டுத்தன்மையை மாற்றி அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரன் என்பது எதை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம். குமாரன் என்பது சிங்காசனத்தை உறுதிப்படுத்து. தாவீது சொல்லுகிறான் 1 ராஜாக்கள் 3:6 சிங்காசனத்தை நீர் உறுதிப்படுத்தினீர், அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஒரு குமாரனை கொடுத்தீர் என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த அதிசய கண்மலையின் மூலமாய் நம்மளுக்கு கிருபை வரும் பொழுது நம்முடைய சிங்காசனம் உறுதிப்படுகிறது. நாம் பெறுகிற விடுதலை உறுதி பெற்ற விடுதலையாய் மாறுகிறது. அது கொஞ்ச நாளையே அந்த விடுதலை மாறி போய் திரும்பி நாம் பிரச்சனையில போகிறது அல்ல. அது நம் மரிக்கும் வரைக்கும், நாம் மரித்தாலும் நம்முடைய சந்ததியோடு அது காணப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அதனால என்ன பலன் வருகிறது? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்த்தோம். பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கப்பட்டோம். இந்த கிருபை வந்ததுனால என்ன நடக்கிறது? ஒரு புதிய விடுதலை வருகிறது, புதிய ஆசீர்வாதம் வருகிறது. அது வர்றதுனால நம்முடைய சிங்காசனம் உறுதிப்படுகிறது. அதனால் என்ன நடக்கிறது? நாம் பெலிஸ்தியர்களின் கைகளுக்கு நீங்களாக்கப்பட்டோம். நாம் மாத்திரமல்ல, நாம் இருக்கிற தேசம், நாம் இருக்கிற பட்டணம், நம்மோடு இணைக்கப்பட்டு எல்லாரும் விடுதலை ஆக்கப்படுகிறார். 2வதாய் நாம் பார்த்தோம், இந்த அதிசய கண்மலை வந்ததனால் என்ன நடக்கிறது? அங்க அதிசயமான தரிசனம் வருகிறது. அதிசயமான தரிசனம் சாதாரணமாய் நாம் எப்பயும் பெற்றுக்கொள்ளுகிற தரிசனம் அல்ல, அதிசயமான தரிசனம். அதிசயமான தரிசனம் என்றால் என்ன? அங்கு நாம் அதிசயமான தரிசனத்தை நாம் பெற்றுக்கொண்டால் அங்கு தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாய் வெளிப்படும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சொந்த கண்களினால் நாம் தேவனை பார்க்க முடியும். 3வதா இந்த அதிசய தரிசனம் கிடைத்தால் என்ன நடக்கிறது? தேவன் நம்மோடு தரித்திருப்பார். நாம் எப்ப தரிசனம் பெற்றாலும் எப்படி இருக்கிறோம்? தூக்கத்திலே பார்க்கிறோம், ஜெபத்திலே பார்க்கிறோம், கண்ணை திறந்த பிறகு அப்படியே மறைந்து போகிறது. அல்லது சில பேருக்கு கண்ணு திறந்துகிட்டே பார்ப்பார்கள். ஆனா அந்த ஜெபம் முடிந்த உடனே என்ன நடக்கிறது? அவங்க சொந்த வேலைக்கு போன உடனே என்ன நடக்குது? அந்த தரிசனம் அப்படியே மறைந்து போகிறது, நினைவுகள் மாத்திரமே இருக்கிறது. ஆனா இங்க மனோவாவுக்கு அதிசய தரிசனம் கொடுத்த உடனே என்ன நடக்குது? அவன் தேவன் இருந்த இடத்தை, அந்த தூதன் இருந்த இடத்தை விட்டுட்டு போய் அவன் மந்தைக்கு போய் ஆட்டுக்குட்டியை எடுக்கும் பொழுதும், தேவனுக்கென்று போஜன பலிகளை ஆயத்தம் பண்ணுகிற வீட்டு வேலையை செய்யும் போது கூட தேவன் அவனோடு தரித்திருந்தார். அப்ப அதிசய கண்மலை வந்து விட்டா தேவன் நம்மோடு எப்படி தரிசிப்பாரா? நாம் தேவனை எப்படி தரிசிப்போமாம்? மனிதனை உறவாடுகிறது போல தேவன் நம்மளோடு தரித்திருந்து அவரை மனிதனை பார்க்கிறது போல நாம் பார்ப்போம். அது நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைபெறும். அது தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அதை நாம் நம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். அநேகர் தங்களுடைய வார்த்தையினால் நம்மளை வஞ்சிக்கிறார்கள். எப்படி? தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். மோசே தரிசித்தான், அவனோடு முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனா மோசே மாத்திரம் வேதத்திலே தேவனை முகமுகமாய் தரிசிக்கவில்லை. இங்கு மனோவாவும் சொல்லுகிறான், நாம் தேவனை கண்டோம் என்று சொல்லுகிறான். அப்ப தேவனை மனோவா என்கிற ஒரு சாதாரண மனிதனே பார்க்க முடியும் என்றால் அவருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சூழப்பட்டிருக்கிற நம்மால் எத்தனை முறை நாம் தேவனை பார்க்க முடியும்? அதுதான் அதிசயமான தரிசனம். இந்த அதிசயமான தரிசனம் வந்தவுடனே கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். நாம் வேண்டிக் கொண்டதை, நாம் கேட்கிற காரியத்தை அங்கு வெளிப்படுத்துவார். புதிய தரிசனம் வரும் என்று நாம் பார்த்தோம்.
இந்த அதிசயமான தரிசனம் வந்தா அங்க என்ன கிடைக்கிறது? அது அப்படியே சொல்லிவிட்டு அவர் போகிறது அல்ல, அங்க ஒரு புதிய தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அப்ப உங்க வாழ்க்கையிலே புதிய தரிசனம் வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அதிசய தரிசனம் அவசியம் என்பதையும் நாம் பார்த்தோம். நான்காவதாக, இந்த அதிசய தரிசனம் வரும்போது என்ன நடக்கிறது? அங்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவனுடைய மகிமையை நம்முடைய சொந்த கண்களினால் நாம் காண்கிறோம். இதுதான் அந்த என்னை பொறுத்தளவு அந்த இடத்திலேயே அவன் மனோவா பெற்றுக்கொண்ட பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவனுடைய மகிமையை அவன் கண்டான். அவருடைய அக்கினி ஜுவாலையை அவன் சொந்த கண்களினால் கண்டான். அங்கு அக்கினி ஜுவாலை இறங்குகிறது, அதோடு அந்த தூதன் கடந்து போனான் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப தேவனுடைய மகிமையை கண்ணார நம்முடைய சொந்த கண்களினால், மாம்சீக கண்களினால் பார்க்கும்படி இந்த அதிசய கிருபை நம்மளுக்கு கிருபை பாராட்டுகிறது. அந்த அதிசய தரிசனம் நம்மளுக்கு உதவி செய்கிறது. மூன்றாவதாய் நாம் பார்த்தோம், இந்த அதிசய கண்மலை வந்தால் என்ன நடக்கும்? அங்கு ஆலோசனை கிடைக்கிறது. அதுவும் என்ன ஆலோசனை? பூர்வ ஆலோசனை. பூர்வ ஆலோசனை என்பதை இன்னொரு வார்த்தையிலே நாம் பார்த்தோம், அதிசய ஆலோசனை. ஏன் அது அதிசய ஆலோசனை? அந்த ஆலோசனை வரும் பொழுது அது நம்மளை சத்தியத்திலே நடத்துகிறதாயும் நம்மளுடைய வழிகளிலே நம்மளை உறுதிப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 25வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்த்தோம், இந்த அதிசய ஆலோசனை, பூர்வ ஆலோசனை வரும் பொழுது அது நம்மளை சத்தியத்திலே சத்தியத்திலேயும் அதிலே நம்மளை உறுதிப்படுத்துகிறதாயும் காணப்படுகிறது. சத்தியம் என்பது என்ன? வசனத்திலே நாம் பார்த்தோம், அது விடுதலை என்று நாம் பார்த்தோம். உறுதி என்பது என்ன? அவருக்கு பிரியமாய் இருப்பது. அவர்கள் வழிகளில் அவர்கள் நடக்கையை உறுதிப்படுத்தினார். அவர்கள் வழிகளிலே அவர் பிரியமாய் இருந்தார். அப்ப இந்த ஆலோசனை வரும் பொழுது அது நம்மளை தேவனுடைய விடுதலைக்குள்ளாய் நம்மளை அழைத்து சொல்லுகிறது. இரண்டாவது, அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்க நம்மளுக்கு உதவி செய்கிறது. நாம் வடத்து செய்யும் தெற்கு செய்யும் நாம் விலகி போகாமல், கிழக்கையும் மேற்கையும் நாம் விலகி சருகி போகாமல் அவருடைய வழிகளிலே நாம் நடந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றுகிறது. இந்த ஆலோசனை வரும் பொழுது என்ன நடக்கும்? அங்க முதலாவது நம்மளை எச்சரிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறது, அதனால் விடுதலை பெறுகிறோம். இரண்டாவது, நம்முடைய சந்ததியை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை அது கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்த்தோம். அப்ப இந்த மூன்று காரியங்கள் எப்ப நடக்கிறது? அதிசய கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்படும் பொழுது, கண்மலையின் தேவன் நம்மளுக்கு அதிசய கண்மலையாய் வெளிப்படும் பொழுது இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்பதை நாம் பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இரண்டாவதாக கண்மலையின் தேவன் நம்மளுக்கு எப்படி வெளிப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் அதிசய கண்மலையாய் வெளிப்பட்டவர். இரண்டாவது, நம்மளுக்கு எப்படிப்பட்ட கண்மலையாய் அவர் வெளிப்படுகிறாராம், அல்லது அந்த கண்மலையாய் இருக்கிறவர் நம்மளுக்கு வந்தால் என்ன நடக்குமாம்? அந்த வசனம் சொல்லுகிறது, மத்தேயுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 51வது வசனம். மத்தேயுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இரண்டாவது, தேவன் நம்மளுக்கு எப்படிப்பட்ட கண்மலையாய் வெளிப்படுகிறாராம்? அவர் நம்மளுக்கு பிளந்த கண்மலையாய் வெளிப்படுகிறார். பிளந்த கண்மலையாய் அவர் வெளிப்படுகிறார். அவர் அதிசய கண்மலையாய் மாத்திரம் அற்புதம் செய்கிறவராய், தரிசனம் கொடுக்கிறவராய், கிருபை கொடுக்கிறவராய், ஆலோசனை கொடுக்கிறவராய் மாத்திரம் வெளிப்படுகிறது அல்ல, அவர் நமக்கு பிளந்த கண்மலையாய் வெளிப்படுகிறார். இங்கு இயேசுவானவர் சிலுவையில் இருக்கிறார். அவர் சிலுவையில் இருக்கும்போது முந்தின வார்த்தையை சொல்லுகிறது, அவர் 50வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஆவியை விட்டார். விட்ட உடனே அங்க என்ன நடக்கிறது? திரைச்சீலை 2ஆய் கிழிகிறது. அங்க இன்னொரு காரியமும் நடக்குது. என்ன நடக்குது? கண்ணின் மலைகள் அங்கு பிளந்தது. அப்ப தேவன் இயேசுவானவர் அங்க இறங்கி என்ன செய்கிறார்? அங்கிருந்த கண்மலையை பிளந்து அவர் பிளந்த கண்மலையாய் தேவன் வெளிப்படுகிறார். இந்த கண்மலை பிளந்ததுனால அங்கு திரைச்சீலை தேவ ஆலயத்துக்கு அது அநேகருக்கு வெளியில தெரிஞ்சிருக்காது. ஆனா வேறமாய் கண்மலையை தேவன் பிளந்ததுனால அங்க என்ன நடக்குது?
அந்த வசனம் எப்படி நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு 54வது வசனம், நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட இருந்த இயேசுவை காவல் காக்கிறவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்ப நாம் நினைக்கலாம் அதிர்வனாலதான் கண்மலை பிளந்தது என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் இங்க அதிர்வினால் கண்மலை பிளக்கல. தேவன் அங்கிருந்த கண்மலையை பிளந்து அவர் பிளக்கிற கண்மலையாய் வெளிப்பட்டபடினால் அங்கிருந்த புறஜாதி இவர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய நாமத்தை அவர் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிளந்த கண்மலையாயும் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிறார். அவர் நமக்கு கண்மலையாய் இருக்கிறார் என்றால் அவர் நமக்கு பிளந்த கண்மலையாய் வெளிப்படவும் அங்கு ஆயத்தமாயிருக்கிறார். அப்ப பிளந்த என்றால் என்ன அர்த்தம்? கண்மலை என்றால் கிறிஸ்து என்று நாம் பார்த்தோம். அப்ப பிளந்த என்றால் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். இங்கு தேவன் பிளந்த கண்மலையாய் வெளிப்பட்டார். அல்லது பிளந்த என்றால் என்ன அர்த்தமாம்? கிறிஸ்துவானவர் தேவனானவர் வலு சர்ப்பங்களின் தலையை உடைத்தீர். அவர் வலு சர்ப்பத்தின் தலையை உடைக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த அவர் பிளந்து என்ன செய்கிறார்? அங்கு இருக்கிற வலு சர்ப்பம், அங்கு தங்கி இருந்த வலு சர்ப்பத்தின் தலையை தேவன் உடைக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப வலு சர்ப்பம் என்பது என்ன? வலு சர்ப்பம் என்பது ஒரு பாம்பு என்று நாம் நினைக்கிறோம். பாம்பை போல் காணப்படுகிற ஒரு பெரிய பாம்பு. ஆனா அது ஆவிக்குரிய அர்த்தம் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வலு சர்ப்பம் என்றால் என்ன அர்த்தமாம்? எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் வலு சர்ப்பத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. அது என்ன விளக்கமாம்? வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி. அப்ப அந்த கண்மலைக்குள்ளாக அந்த தண்ணீருக்குள்ளாக இருந்தது என்ன அர்த்தம்? அது என்ன இருந்திருக்காம்? வலு சர்ப்பம் காணப்பட்டு இருக்கிறது. அது என்னவாம்? அது நம்மளை விழுங்குகிறதாய் காணப்படுகிறது. வலு சர்ப்பம் என்றால் விழுங்குகிற அனுபவம். நாம் ஒரு இடத்திலே இருக்கும் பொழுது, நன்றாய் வளர்ந்து வரும் பொழுது, நன்றாய் தேவனுக்காய் ஜீவிக்கும் பொழுது அங்கு நம்மளை விழுங்குகிறது தான் இந்த வலு சர்ப்பம் என்று வேதம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய விழுங்கப்பட்ட வாழ்க்கை எதனால் விழுங்கப்பட்டிருக்கிறது? அது வலு சர்ப்பத்தினால் நாம் விழுங்கப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே நல்ல உயரத்தில் இருந்திருப்போம், நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இருளினால் சூழப்பட்டிருக்கிறது. எங்கு சுற்றி பார்த்தாலும் ஒரு விடுதலை இல்லை, எங்கு சுற்றி பார்த்தாலும் ஒரு இருள் காணப்படுகிறது. காரணம் என்ன? நாம் வலு சர்ப்பத்தினால் விழுங்கப்பட்டிருக்கிறதை காட்டுகிறது. இந்த வலு சர்ப்பம் விழுங்குற ஒரு மனுஷனை விழுங்குனா அந்த மனுஷனுக்கு 3 அடையாளத்தை இந்த வலு சர்ப்பம் கொடுக்கலாம். இந்த 3 அடையாளம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவன் கண்டிப்பாய் வலு சர்ப்பத்தினால் விழுங்கப்பட போகிறான் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்ன அந்த 3 காரியங்கள்? அதே வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 34வது வசனத்துல 3 காரியம் சொல்லியிருக்கு. என்னவாம்? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை விழுங்க போகிறது என்றால் அதற்கு முன்பா என்ன செய்கிறதாம்? முதலாவது அவனை பட்சிக்கிறது, 2வது அவனை கலங்கடிக்கிறது, 3வது அவனை வெறுமையான பாத்திரமாய் மாற்றுகிறது. இத பட்சிக்கிறது என்பது என்ன அர்த்தம்? யோபின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவன் ஆஸ்தியை பட்சித்து போட்டான் என்று சொல்லு. அப்ப முதலாவது இந்த வலு சர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில என்ன கிரியை செய்கிறது? நம்முடைய ஆஸ்தியை அது பட்சித்து போடுகிறது. ஆஸ்தி என்பது என்ன? தேவனினால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது.
அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை முதலாவது அது பட்சித்து போடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனினால் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல விடுதலையோடு சுதந்திரத்தோடு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று தேவனுக்கு ஜனங்களுக்கு முன்பாய் நம் யோபுவை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவனை போல நாம் காணப்படுவோம். ஆனால் இந்த வலு சர்ப்பம் ஆகிய சத்துரு வந்தவுடனே என்ன நடக்குதாம்? நம்ம இடத்துல இருக்கிற ஆசையை அது பட்சித்து போடுகிறது. இதுதான் யோபுவினுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அது முதலாவது யோபுவை தொடல, அவன் யோபுவின் மனைவியை தொடல, யோபுவின் பிள்ளைகளை தொடல. அதுக்கு முன்பாக என்ன செய்கிறது? முதலாவது அவனுடைய ஆசையை அந்த சத்துருவானவன் தொட்டான். அப்ப இன்றைக்கு தேவனினால் கொடுக்கப்பட்ட ஆசி, அங்கே ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை கடந்த நாட்களில் இருந்து இன்னைக்கு இல்லாத நிலைமையிலே நாம் இருந்தோம் என்றால் நாம் வலு சர்ப்பத்தின் பிடியிலே நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மலை பாம்புகள் சர்ப்பங்கள்லாம் ஒரு மனிதனை விழுங்க போது அல்லது ஒரு காரியத்தை ஒரு ஆடை விழுங்க போதுன்னா என்ன செய்யும்? டைரக்டா போய் அப்படியே வாயை திறந்து அவங்களை முழுங்காது. ஃபர்ஸ்ட் அவர்களை அது சுத்தி அங்க இருக்கிற அந்த மிருகத்தையோ மனிதனையோ அதை நெரிக்கும். நெரிச்சு அவன் தன்னுடைய பலத்தெல்லாம் இழந்து அவன் இனிமே போராட முடியாது என்று தெரிஞ்ச பிறகுதான் இந்த பாம்பு, அந்த மலை பாம்புகள் எல்லாம் அந்த மிருகத்தையோ அந்த மனிதனையோ விழுங்க ஆரம்பிக்கும். அதே போலதான் இங்க நடக்குது. இங்க என்ன நடக்கிறது? வலு சர்ப்பத்தினால் விழுங்கப்படுகிற அனுபவம் வருவதற்கு முன்பாக அந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறதாம்? நம்மளுடைய ஆசையை பட்சித்து போட்டு நம்மளை நெருக்குகிறது. இந்த நெருக்கம் வந்தவுடனே என்ன நடக்கிறது? அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, இரண்டாவதாக கலங்கடிக்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த ஆசையை தொட்டதின் நிமித்தமாகத்தான் நான் என்ன செய்ய போகிறேனோ, என் எதிர்காலம் என்னவாய் இருக்க போகிறதோ, என் பிள்ளைகளின் வாழ்க்கை என்னவாய் இருக்க போகிறதோ, என் ஜீவியம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு கலக்கத்துக்குள்ளாய் அவர்கள் கடந்து சொல்லுகிறார்கள். நாம கலக்கத்துக்குள்ளாய் போகிறதற்கான காரணம் என்ன? நம்முடைய ஆசையை வலு சர்ப்பம் பிடித்தது, அவைகளை பட்சித்து போட்டது. அதன் நிமித்தமாய் நம்மளை ஒரு கலக்கத்துக்குள்ளாய் இந்த வலு சர்ப்பம் கொண்டு போகிறது, நம்மளை கலங்கடிக்க செய்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கலக்கம், ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கலக்கம் இருக்கா? சொல்லுவாங்க மனுஷர்கள் எல்லாத்துக்கும் கலக்கம் இருக்கும், மனுஷர்கள் எல்லாத்துக்கும் கலக்கம் இருக்கும், உண்மைதான். ஆனா தேவனுடைய பிள்ளையாய் நாம் வந்த பிறகு, அந்த சராசரங்களை படைத்த அந்த தேவனுடைய பிள்ளைகளாய், அவருடைய குமாரனாய் குமாரத்தியாய் வந்த பிறகு எதற்கு நம்முடைய வாழ்க்கையில உலகத்தின் கலக்கம் வருது? எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் போராட்டம் வருகிறது? ஏனென்றால் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அங்கு குறைவுபடுகிறது. சத்ருவானவன் நம்மளை பட்சிக்க ஆரம்பிக்கிறான். அதன் நிமித்தமாக தான் நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வர ஆரம்பிக்கிறது. அப்ப உலக மனுஷனுக்கு கலக்க வருதுன்னா அது வேறு அர்த்தம். ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு கலங்கடிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் வலு சர்ப்பத்தினால் பட்சிக்கப்பட்டு வலு சர்ப்பத்தினால் விழுங்குகிற பாதையிலே அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். மூன்றாவதாக இந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறதாம்? அந்த வசனம் சொல்லுகிறது, வெறுமையான பாத்திரமாய் விட்டு போனோம். இது அதற்கு முன்பாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த ஆஸ்தி என்பது உலகத்தின் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. இரண்டாவது கலங்கடிக்கப்படுகிறது என்பது எது? அது ஆவியிலே ஏற்படுகிற கலங்கத்தை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆசி குறைபடுகும் போது, போராட்டம் வரும் பொழுது ஒரு கலக்கம் வர ஆரம்பிக்கிறோம். அது என்ன செய்யும்? நம்முடைய ஜெபத்தை தடை செய்யும். அநேகர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ ஜெபித்தாலும் எனக்கு எந்த ஒரு விடுதலையும் இல்லை. நான் ஜெபிக்கிறேன் தேவ சமூகத்துக்கு போறேன், ஆனா எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு மாற்றம் இல்லை. அதனால் நான் ஜெபத்திற்கு போய் என்ன செய்ய முடியும்? அல்லது அவர்கள் ஜெபத்திலே காணப்படுவார்கள். அந்த ஜெபத்திலேயே அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய இருதயத்துல என்ன செய்வார்கள்? என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? நான் இந்த பாஸ்டர்ட்ட போய் ஜெபிச்சா எனக்கு விடுதலை வருமா? அல்லது இந்த தீர்க்கதரிசிட்ட போய் ஜெபிச்சா எனக்கு விடுதலை வருமா? அல்லது யாருடைய ஆலோசனை பெற்ற எனக்கு விடுதலை வருமா என்று சொல்லி அவர்கள் இருதயத்திலே கலங்கடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இருக்கிற இடம் என்ன? ஜெபிக்கிற ஸ்தலம். இதுதான் வலு சர்ப்பத்தின் வல்லமையினால் விழுங்கப்படுகிற பாதையை காட்டுகிறது. மூன்றாவதாக அது கலங்கடிக்கப்படுகிறது, ஆவியில ஏற்படுகிறது. மூன்றாவதாக அந்த கலங்கடிக்கப்படுதல் என்னவாய் மாறுகிறதாம்? அந்த எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வெறும் பாத்திரமாக வைத்து போனான். இந்த வசனத்தை, இந்த காரியத்தை நன்றாய் பார்க்கணும். அங்கு பாத்திரம் உடையல,
அந்த பாத்திரம் நெளிஞ்சு போகல. அது பாத்திரம் தன்னுடைய வடிமையை அந்த 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 ரூபத்தை இழந்து போய் ஒரு தகடாய் மாறி போல பாத்திரம் இருக்கு. வெளியில பார்க்க அந்த பாத்திரம் நல்லா இருக்கு, வெளியில பார்க்க அந்த பாத்திரத்துடைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த பாத்திரம் எப்படி இருக்காம்? வெறுமையான பாத்திரமா இருக்கும். இதுதான் இந்த வலு சர்ப்பத்தினுடைய மூன்றாவது அறிகுறி. ஒரு மனிதனை வலு சர்ப்பம் பிடித்தால் என்ன நடக்கும்? அங்கு அவன் வெறுமையான பாத்திரமாய் மாறுகிறான். அவனை போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனிதனிடத்துல ஆவியின் பலன் இருக்காது, விசுவாசம் இருக்காது, கத்தருக்காய் இருக்கிற வைராக்கியம் இருக்காது, உலகத்தின் ஆசீர்வாதம் இருக்குமா? அதுவும் இருக்காது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கா? அதுவும் இருக்காது. அவர்கள் ஒரு வெறுமையான பாத்திரமாய் காணப்படுவார்கள். இதை இன்னொரு விதத்துல சொன்னால் நன்றாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். சில பேரை பாத்தீங்கன்னா அவர்கள் கடந்த நாட்கள்ல நடந்ததையே திரும்ப 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 சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா அவர்கள் கடந்த நாட்கள் நடந்ததை சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு நாள் திரும்பியும் போய் அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்க, திரும்பி அதே காரியத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்? அவர்கள் வாழ்க்கையில புதிதான ஒரு காரியமும் நடக்கவில்லை. புதிதான காரியம் நடந்தாலும் அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் பழைய ஜீவியத்திலே வெறுமையான பாத்திரமாய் காணப்படுகிறார்கள். இந்த வெறுமையான பாத்திரத்தினால் இருக்கிறபடியினால் அவர்கள் பழையதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாத்திரத்துல அங்க ஓரங்கள்ல ஒட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஓரத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இந்த வெறுமையான பாத்திரத்தை பாத்தீங்கன்னா அது அதற்குள்ள என்ன வைக்கப்பட்டிருந்தது என்பதை அதை நாம் பார்க்கலாம். இப்ப ஒரு சாக்லேட் அல்லது அந்த மவுஸ் சொல்லுகிற அந்த பாத்திரத்துல அது ஒரு கப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்கமே, அதை நீங்க சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா என்னதான் வலிச்சு எடுத்தாலும் அது ஓரத்துல அந்த கார்னர்ஸ்ல அல்லது அந்த சுற்றி பார்க்கும் பொழுது அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறது நாம் பார்க்க முடியும். இந்த கறி கழுவுகிற பாத்திரத்துல, கறி வைத்த பாத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க சின்ன சின்ன அங்கங்க ஒரு சின்ன அந்த தசை திசுக்களோ அல்லது கொழுப்போ எங்கேயாவது அந்த ஒட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை வைத்துதான் நம்ம சொல்லுவோம் இது இந்த பாத்திரத்துல இது நடந்துச்சு. அது எதுவுமே இல்லைனாலும் ஒரு ஸ்மெல், அதுக்குரிய அந்த வாசனைனாலும் அந்த பாத்திரத்துல கண்டிப்பா இருக்கும். நீங்க சோப்பு போட்டு கழுவினா சோப்புக்குரிய வாசனை இருக்கும், கறி வைத்திருந்தால் கறியினுடைய வாசனை இருக்கும், என்ன பொருளை வைத்திருக்கோ அதுக்குரிய வாசனை இருக்கும். இதுதான் வெறுமையான பாத்திரம். அங்கு கறியும் இருக்காது, பொருட்களும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கு ஓரத்துல ஒட்டி இருக்கிற ஆசீர்வாதம் தான். அதை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கடந்த நாள்ல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? கடந்த நாள்ல நான் இங்க சில ஆண்டுகளுக்கு முன்பா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன் தெரியுமா? கர்த்தரினை எப்படி ஆசீர்வதித்தாரு? கர்த்தரும் கூட சில நேரம் சொல்ல மாட்டாங்க நான் எவ்வளவு சம்பாதித்தேன் தெரியுமா, எப்படி இருந்தேன் என்று சொல்லுவார்கள். ஆனா அது அப்படி சொல்லுகிறதுக்கான காரணம் என்ன? கடந்த நாள்ல ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அவர்கள் வெறுமையின் பாத்திரமாய் காணப்படுகிறார்கள். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அதை உணர்ந்து கொள்ளுவோமாக. நாம் கடந்த நாட்கள்ல நான் இப்படி இருந்தேன், நல்லா வாழ்ந்தேன், இன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு வெறுமையின் பாத்திரமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வலு சர்ப்பத்தின் பிடியிலே காணப்படுகிறீர்கள். கேட்பதற்கு இது கடினமான வார்த்தையாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் அந்த வலு சர்ப்பத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலை ஆக்க பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம நினைக்கிறோம் கடந்த நாட்கள்ல கர்த்தர் செய்ததை நான் சொல்லுகிறது நிமித்தமாய் நான் நல்லா இருந்தேன் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம். அது ஒரு பக்கத்தில் உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கத்துல என்ன காண்பிக்கிறோம்? இன்டைரக்டா நாம் சொல்லுகிறோம், மறைமுகமாய் சொல்லுகிறோம், நான் கடந்த நாட்கள்ல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன், ஆனா இன்னைக்கு நான் வலு சர்ப்பத்தினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறேன். என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, நான் எடுத்து கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, பகிர்ந்து உண்ணுவதற்கு ஒண்ணுமில்லை, என்னிடத்துல ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லுகிறது தான் இந்த வெறுமையான பாத்திரமாய் காணப்படுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கு? நம்ம சொல்லுகிறோமா, கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் இல்லாதவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் என்னோடு இருக்கிற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? இல்ல கடந்த நாட்கள்ல நான் அவங்களுக்கு செஞ்சேன், இன்னைக்கு நான் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன் என்று மார்த்தட்டி கொண்டு சத்ருவின் அந்த வலு சர்ப்பத்தின் பிடியிலே நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கு இந்த 3 காரியங்களை எதுல நாம் இருந்தாலும் அது வலு சர்ப்பத்தின் பிடியில இருக்கிறோம். அந்த பிடியிலேயே நீங்க இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என்னை வெறுமையான பாத்திரமாய் வைத்து போனான், அதனால என்ன நடக்கிறது? வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி.
வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி. நீங்க இந்த மூணுல எதுல ஒண்ணுல இருந்தாலும் சரி, உங்க பாதை எங்க போய்கிட்டு இருக்கு என்றால் அது பரலோகத்தை நோக்கி ஓடல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உங்களை கொண்டு போகல, அது வலு சர்ப்பத்தினால் விழுங்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு போகிறது. வலு சர்ப்பத்தினால் விழுங்கப்படுகிறதுனால் அந்த பாதையிலே கொண்டு போகிறது. இதனாலதான் நான் அடிக்கடி எனக்கு தெரிந்த எல்லார்ட்டையும் நான் சொல்லுகிற வார்த்தை உண்டு. யாராவது உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டா நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க, அமைதியாயிருங்க. அல்லது நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு நீங்க இன்னைக்கு வெறுமையாயிட்டீங்கன்னா அதை குறிச்சு சொல்லாதீங்க, குற்றம் சொல்லாதீங்க. நான் அவங்களுக்கு இப்படி கொடுத்தேன், இன்னைக்கு அவங்களை என்ன ஏமாத்திட்டாங்க, நான் அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க, ஆனா எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு புலம்பாதீங்க. ஏன் புலம்ப கூடாது? நாம் ஒவ்வொரு முறை புலம்பும் பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை நாம் தூசிக்கிறோம். நாம் ஒவ்வொரு முறை புலம்பும் பொழுதும் நாம் மனிதனை விசுவாசித்து மனிதனுடைய நம்பிக்கையில போயிட்டு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்ட மாட்டிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறவராக, அவருடைய வல்லமையை தூசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இன்னொன்னு, நாம் ஒவ்வொரு முறை அப்படி புலம்பும் பொழுதும் அது நம்மளை பாவத்துக்குள்ளாய் கொண்டு போகிறது. என்ன பாவம்? கர்த்தருக்கு விரோதமானவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. கொஞ்ச நாள்ல அந்த புலம்பல் என்னவாய் மாறும்? நான் கர்த்தருக்காக வந்தேன், ஆனா என் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு துர்சாட்சியை கொண்டு வருகளாய் மாறும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட நடந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நாங்க எகிப்தில இருந்தால் பூண்டை சாப்பிட்டு இருப்போம், நாங்க எகிப்தில் இருக்கும் பொழுது இறைச்சியை சாப்பிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாங்க வெறுமையா இருக்கிறோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் சமுத்திரத்தை கடந்து வந்ததை மறந்து போனார்கள், கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்ததை மறந்து போனார்கள், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய் மாறினார்கள். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இதில் மிகவும் எச்சரிக்கையா இருப்போமாக. புலம்புகிறதுக்கு பதிலா என்ன செய்யலாம்? கர்த்தாவே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி உங்க முழங்கால்களை முடக்குங்க. எந்த இடத்திலே நீங்கள் இல்லாம போனீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், ஆனா அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நான் வெறுமையான பாத்திரம், நான் என்னுடைய இருதயம் கலங்கி போயிருக்கு, என்னால் ஆசைய பட்சிக்கப்பட்டு போயிருக்கு என்று சொல்லி புலம்பாம தேவ சமூகத்துல, ஆண்டவரே என்னை நீர் நிலை நிறுத்தும், நான் உம்முடைய சாட்சியாய் வாழணும் என்று சொல்லுங்க. உங்கள் பழைய வாழ்க்கையை காட்டிலும் கர்த்தர் இரட்டிப்பான புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எப்ப நாம் புலம்புகிறதை நிறுத்திட்டு கர்த்தருடைய நாமத்திலே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும். அந்த பாதையில சொல்லும் பொழுது கடினமாய்தான் இருக்கும், ஆனா என்ன செய்யணும்? அந்த நேரங்களே நாம் வாயை மூடிட்டு தேவ சமூகத்திலே மாத்திரம் வாய்களை திறக்கிறவளா இருக்கணும். அந்த நேரத்துல தேவையில்லாம ஜனங்கிட்ட போய் கடந்த நாட்கள் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி நாம் மாறுதட்டவே கூடாது. நம்ம அமைதியா இருந்துட்டு, அவங்க பேசலாம், அவங்க ஏளனமாய் பேசலாம், அவங்க என்னன்னாலும் சொல்லலாம், ஆனால் நம்மளுக்கு தெரியும், நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நான் தேவ சமூகத்துல இருக்கிறேன், கர்த்தர் என் பழைய வாழ்க்கையை காட்டிலும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார், அப்பொழுது இவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்கிற நிச்சயம் நம்மளுக்குள் இருந்தால் நாம் அமைதியா இருப்போம், தேவ சமூகத்துல ஜெபிப்போம், கர்த்தர் அப்படியே தலைகளாய் நம்மளை மாற்றுவார். இது நாம் எல்லா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில நடந்திருக்கு. எலியாவின் வாழ்க்கையில நடந்திருக்கு, யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்திருக்கு, யோபுவின் வாழ்க்கையிலே நடந்திருக்கு, ஏன் மோசையினுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு, யாக்கோபினுடைய வாழ்க்கையில, எல்லா தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு. அப்ப நாம் அதிலே விதிவிலக்கு அல்ல. நாமளும் தேவ சமூகத்தில் இருந்தோம் என்றால் அவர்களுக்கு கிருபை பாராட்டினது போல கர்த்தர் நம்மளை கிருபை பாராட்டுவார். அப்ப இங்கு வசனம் சொல்லுகிறது வலு சர்ப்பத்தினால் விழுங்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த வலு சர்ப்பம் விழுங்குகிற அனுபவத்தில் இருக்கிற நம்மளை என்ன செய்கிறார்? அந்த வலு சர்ப்பத்தின் தலையை தேவன் உடைக்கிறார். உங்களை பட்சித்து போன, உங்களை கலங்கடித்த, உங்களை வெறுமையாக்கின அந்த வலு சர்ப்பத்தின் தலையை தேவன் உடைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இல்லாதபடி நொறுக்கி போடுகிறார். உங்களை பிடித்திருக்கிற வலு சர்ப்பத்தின் தலையை தேவன் உடைத்து போடுகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் சில இடங்கள்ல பார்த்திருப்போம்.
ஏதாவது நம் வீடியோல கூட நம்ம பார்த்திருப்போம், ஏதாவது ஒரு நல்ல பெரிய பாம்பு அவர்கள் வீட்டில் இருக்க ஆடு மாடு எதையாவது பிடிச்சிருக்கு, கோழியை பிடிச்சிருக்கு, நல்லா சுத்தி இறுகி இருந்துச்சுன்னா அந்த வீட்டு முதலாளி நல்ல தைரியமா இருந்தார் என்றால் என்ன செய்வார், அந்த பாம்புடைய தலையிலேயே 4 அடி அடிப்பார். அடிச்ச உடனே அந்த வலியிலே தலை உடைய ஆரம்பிச்ச உடனே இந்த பாம்பு அந்த பிடியை அப்படியே விட்டுரும். பாம்பு பிடியிலிருந்து தளர்க்கப்படும். அதே போலதான் கர்த்தர் செய்கிறார். உங்களுக்கு வலு சர்ப்பத்தை போல இருக்கிற மனுஷர்களின் பிடியில் இருந்து, உங்களுக்கு வலு சர்ப்பத்தை போல் காணப்படுகிற சத்துருவின் பிடியில் இருந்து உங்களை விடுதலையாக்க கர்த்தர் என்ன செய்கிறாராம், வலு சர்ப்பத்தின் தலையை உடைக்கிறார். அப்ப பிளந்த கண்மலையாய் தேவன் வெளிப்படுகிறார்னா என்ன அர்த்தம்? முதலாவது கர்த்தர் உங்கள் வலு சர்ப்பத்தின் தலையை தேவன் உடைக்கிறார். இந்த இரவு நேரத்திலே அவைகளை உடைத்து அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். வசனம் சொல்லுகிறது வலு சர்ப்பத்தின் தலையை உடைக்கிறார். அப்ப வலு சர்ப்பத்தின் தலையை உடைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது 2 காரியத்தை காட்டுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, உன் தலையை அவர் நசுக்குவார். அப்ப தேவன் வலு சர்ப்பத்தின் தலையை உடைக்கிறார்னா என்ன அர்த்தம்? அந்த பிசாசு அந்த வலு சர்ப்பத்தின் தலையை தேவன் நசுக்குகிறார். அது மீண்டும் தலையை தூக்காதபடி, மீண்டும் அவைகள் தலைகளை தூக்காதபடி, குறிப்பாய் அவைகள் வாய்களை திறந்து உங்களை விழுங்காதபடி கர்த்தர் அவைகளின் தலையை இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே நசுக்கி போடுகிறார். 2வதாக என்ன நடக்கிறது? உடைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது பாருங்க. அது ஒரு ஆச்சரியமான வார்த்தை. நம்ம நினைக்கிறத காட்டிலும் வித்தியாசமான ஒரு வார்த்தை. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 43 ஏசாயா 43:20 சொல்லுது பாருங்க, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் என்ன நடக்குதாம்? காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நீங்க இந்த பிடியிலே, சத்துருவின் பிடியிலே கலங்கடிக்கப்பட்டு பட்சிக்கப்பட்டு வெறுமையானீங்க பாத்தீங்களா? அதனால பலவீனப்பட்டு இருப்பீர்கள் அல்லவா? அதற்கு உங்களை பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார், தண்ணீரை ஆயத்தம் பண்ணுகிறார், ஆறை உண்டு பண்ணுகிறார். அதனால என்ன நடக்குது? இந்த ஆறின் நிமித்தமாய் வலு சர்ப்பங்கள் தேவனை கனம் பண்ணுகிறதாம். நாம எப்பொழுதும் நாம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் வெளிப்பட்டுட்டா வலு சர்ப்பம் அங்க மரித்து போகும், செத்து போகும் என்று நினைக்கிறோம். ஆனா அங்க அது செத்து போகிறது மாத்திரமல்ல, இன்னும் உங்க வாழ்க்கையில இருக்கிற வலு சர்ப்பம் என்னவாய் மாறுகிறது? அது தேவனை கனப்படுத்துகிறதாய் மாறுது. எதனால? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால. அப்ப தேவன் உங்களை பிடியிலிருந்து விடுதலையாக்க அதன் தலையை உடைக்கிறாரே. உடைச்சிட்டு என்ன செய்கிறாரு? உங்களை அவர்களுக்கு முன்பாய் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு முன்பாய் தேவன் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு முன்பாய் பட்சித்து போன வெறுமையான உங்களை தேவன் நிரப்ப ஆரம்பிக்கிறார். தம்முடைய தண்ணீரினாலும் ஆறுகளின் ஆசீர்வாதத்தினாலும் தேவன் உங்களை நிரப்புகிறதுனால என்ன நடக்குது? உங்களிடத்திலிருந்து அவர்கள் உதவியை பெறுவார்கள். அதனால் கர்த்தரை அவர்கள் கனம் பண்ணுவார்கள். இதுதான் வசனம் சொல்லுது, உன் சத்துருவையும் நீ நேசி. நம்ம என்ன நினைக்கிறோம்? சத்ருவை நேசினா நம்மளுக்கு போராட்டம் பண்ணுகிறவர்களை நேசிக்கிறோம் அர்த்தம். நாம் நினைக்கிறோம், அது உண்மைதான். ஆனாலும் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அவர்கள் வலு சர்ப்பம் போல உன்னை விழுங்க வந்தாலும், நம்மளை விழுங்க வந்தாலும், அவர்களுக்கு நாம் தண்ணீர் கொடுக்கிறவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகளாய் இருக்கணும். இதனால் என்ன நடக்கும்? அவர்கள் பலன் பட்டு உங்களை விழுங்க போகிறது அல்ல, அவர்கள் கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பிப்பார்கள். இதுதான் மிஷனரிகளுடைய வாழ்க்கையில நடந்தது. அவர்கள் புதியதையான இடத்துக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் அவர்களை விழுங்கி போட்டார்கள். சில பேர் அவர்கள் கொன்று போட்டார்கள், சில பேர் அங்கே அடித்து துரத்தினார்கள், சில பேர் அவர்களை காயப்படுத்தி அங்கே குற்றுயிராய் குலையுராய் விட்டு போனாங்க. ஆனா என்ன நடந்தது? அவர்கள் தேவ அன்பை தொடர்ந்து வெளிப்படுத்தினதுனால அந்த யார் அடித்தார்களோ, யார் வலு சர்ப்பத்தை போல இருந்தாங்களோ, அவர்களே கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பித்தார்கள். நான் FMBB மினிஸ்ட்ரியில மிஷனரியா இருக்கும் பொழுது, ட்ரைனிங்ல இருக்கும் பொழுது, என்னுடைய சீனியர் அவர் அந்த
அண்ணன் பேருடைய பேர் ஜான். அவர்களோடு அவர் தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். ஃபீல்டுல போகணும்னு சொல்லி அவங்க தான் எங்களுக்கு ஃபீல்டுல கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தார். அவருக்கு கீழாக தான் நாங்க இருந்தோம். அவருடைய சாட்சியை சொல்லும் பொழுது ஒரு சாட்சியை சொன்னாரு. ஒரு இடத்துல போய் தேவனுடைய ஊழியத்துக்காய் படம் போட்டுட்டு அல்லது ஏதோ டிராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிருக்காங்க நைட் நேரத்துல. அங்க போய் அங்க ஊழியம் செஞ்ச உடனே அங்க இருந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், அவரை கூட்டு வந்து இழுத்துட்டு போய், அவர் உண்மையாய் நடந்த விஷயம், அந்த மால்டோ, அந்த ஜனங்கள் ஜார்க்கண்ட்ல இருக்க மால்டோ ஜனங்கள் அவரை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல சுத்தி கெட்டி வச்சுட்டு அவங்கயே அந்த ஜனங்கள் சுத்தி அவங்களை சுத்தி உட்கார்ந்துக்கிட்டாங்க. இவரை அடிக்கிறதும் இவர்களை கெட்டி வைக்கிறதுமா இருந்தார்கள். கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னா, வெறும் மஞ்ச பொடியன் என்று நான் நினைக்கிறேன், மஞ்ச பொடியை அப்படியே அந்த சாப்பாட்டுல போட்டு, சாதம் வெறும் மஞ்சப்பொடி, இதை நீ சாப்பிடுன்னு சொல்லி, கொஞ்சம் மஞ்சப்பொடி நம்ம குழம்புல கூடிட்டாலே நம்மளால சாப்பிட முடியாது. அங்க வெறும் சாப்பாடு முழுக்க மஞ்சப்பொடியை கொடுத்து அதை வைத்துதான் சாப்பிட வைத்திருக்காரு, சாப்பிட கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, அவங்களை சுத்தி எப்பொழுதும் காவல் காத்து அவங்களை நைட்டு முழுக்க பிடிச்சு வைத்திருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியிலே இவர்கள் தொடர்ந்து போய் ஊழியம் செய்ய அவங்க பிடிச்ச உடனே இவங்க போய் கர்த்தர் உன்னை தண்டிப்பார், கர்த்தர் உன்னை பட்சிப்பார், நான் உன்னை அடிக்கிறேன் பாருன்னு சொல்லி அவர்கள் கம்பெடுத்து அடிக்கல. அங்கு தேவ அன்பை இவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதனால் என்ன நடந்தது, அந்த இடம் முழுவதும் தேவனுடைய இடமாய் மாறினது. அங்கிருந்த ஒவ்வொரு ஜனமும் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு சொந்த சபை அங்கு உருவாக ஆரம்பித்தது. அவர்கள் இப்பொழுது தேவனுடைய ஜனமாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாய் அநேகருக்கு இப்பொழுது சத்தியம் போகிறது. அது அவர் சாட்சியை சொன்னார். எந்த ஜனங்கள் இவரை அடித்தார்களோ, எந்த ஜனங்கள் இவரை துன்பப்படுத்தினார்களோ, வலு சர்ப்பத்தை போல காணப்பட்டாங்களோ, அதே ஜனம் அந்த இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடத்தும் பொழுது இவர்களை கனப்படுத்தினார்கள். அங்க அதிகாரிகள் வந்தாங்க, அங்க இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் வந்தாங்க, போலீஸ்காரர்கள் வந்தார்கள். ஆனால் எல்லாரையும் காட்டிலும் இது தேவனுக்காய் ஊழியம் செய்ய பாடை அனுபவித்த இந்த மிஷனரியாகி இந்த ஜான் அண்ணனை அவர்கள் கனப்படுத்தினார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன், கர்த்தர் நம் வலு சர்ப்பத்தின் தலையை உடைக்கிறார்னா அவர் உடைச்சிட்டு அவன் ஜீவனை எடுத்து விடுகிறது அல்ல. சில நேரங்களிலே அவைகளை நம்பத்திலே விட்டு விடுவார். எதற்கு, கர்த்தருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் தேவனை கனம் பண்ணுவார்கள். அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை வலு சர்ப்பம் வந்திருக்கு, எத்தனை முறை நாம் தேவ அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனா ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், எப்ப தேவ அன்பை வெளிப்படுத்தணும், கர்த்தர் நம்மளை விடுவிக்கும் பொழுது, நமக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது நாம போய் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, நீ பார்த்தேயா என்னை நீ நொறுக்க பார்த்த, நீ என்னை கொலை செய்ய பார்த்த, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், அதே தேவன் உன்னை பட்சிப்பார்னு சொல்லக்கூடாது. என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதே தேவன் உன் வலு சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவ அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுவார்கள். இது மாதிரி நிறைய சாட்சி கிறிஸ்தவ உலகத்திலே நாம் கேட்க முடியும். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் வலு சர்ப்பத்தின் தலையை உடைக்கிறார் என்றால் அவைகள் தேவனை கனப்படுத்தும்படியாய் செய்கிறார். உங்களுக்கு தண்ணீரையும் ஆறையும் தேவன் வரப்பண்ணுகிறார். அப்ப முதலாவது தேவன் பிளக்கும் கண்மலையாய் தேவன் வெளிப்படுகிறார் என்றால் அவர் உங்களுடைய வலு சர்ப்பத்தை, நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்து முதலாவது உங்களை விடுதலையாக்குகிறார். அவைகளின் தலையை நசுக்கி முதலாவது உங்களை விடுதலையாக்குகிறார். இரண்டாவது, யார் உங்களை பிடித்து நொறுக்க பார்த்தார்களோ, யார் உங்களை வெறுமையாக்கினார்களோ அவர்களே உங்கள் அண்டையில் தஞ்சம் புகுந்து அவர்கள் தேவனை கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். என்னை பொறுத்தளவு இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நமக்காக கர்த்தர் ஒருவனை அடித்தான் என்று சொல்லுகிறது ஆசீர்வாதம் கிடையாது. அது பிள்ளை பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது, அவன் நரகத்துக்கு போனான், அவன் பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான், சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான், அவன் ஆத்துமா நரகத்துக்கு போயிருச்சு. ஆனா அதுக்கு பதிலா நம்மளை நெருக்கின ஒடித்த மனிதனை கர்த்தரை கனப்படுத்தும்படியாய் மாற்றினார் என்றால் என்ன நடக்கும், அவன் பரலோகத்தை சுதந்திரிக்கிறவனாய் மாறுகிறான். அந்த ஆத்துமா நரகத்துக்கு தப்பிக்கப்படுகிறது. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதுதான் தேவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய விடுதலை. நாம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் எனக்காக பட்சிக்கிறது தான் விடுதலை என்று நினைக்கிறோம். அது கிடையாது. இந்நாள் முதற்கொண்டு நம்முடைய நினைவுகளை நாம் மாற்றுவோமாக, நம்முடைய புரிதலை நாம் மாற்றுவோமாக. நமக்கு யாராவது ஏதாவது செய்தால்
போய் தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அவனுக்கு முன்பா என்னை உயர்த்துங்க, அவன் அந்த மனிதன் உம்மை தொழுது கொள்ளும்படியா அவனை ரட்சியும் ஆண்டவர் என்று செபிங்க. கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார்கள், அவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். அப்ப முதலாவது பிளந்த கண்மலையாய் தேவன் வந்தால் அங்கு வலு சர்ப்பத்தின் தலையை உடைக்கிறார். இரண்டாவதாக பிளந்த கண்மலையாய் தேவன் வந்தால் என்ன நடக்கிறது? வசனம் எப்படியாவது சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாவது சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 78வது சங்கீதம் 15வது வசனம். வனாந்திரத்திலே கண் மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். முதலாவது தேவன் வலு சர்ப்பத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். இரண்டாவது அங்கு என்ன நடக்கிறதா, தேவன் அந்த கண்மலையை பிளந்த கண்மலையை வெளிப்பட்டு அங்கு பிளந்து என்ன செய்கிறாராம், ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அதுவும் மகா ஆழங்களில் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் போய் பெற முடியாத, நம்முடைய பலத்தினால் எடுக்க முடியாத, நம்முடைய பலத்தினால் சுதந்திரிக்க முடியாத தண்ணீரை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். அங்கு ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை தேவன் செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த தண்ணீர் என்பது எதை காட்டுகிறது? தண்ணீர் என்பது என்னவாம்? யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. வாசிக்க நேரமில்லை. யோவான் புஸ்தகம் 4:10 சொல்லுகிறது. இந்த தண்ணீர் என்பது என்ன தண்ணீர்? அது ஜீவ தண்ணீரை காண்பிக்கிறது. ஏன் அது ஜீவ தண்ணீர் என்று நான் இங்கு சொல்லுகிறேன் என்றால், யார் இந்த கண்மலை? கிறிஸ்து. ஜீவ தண்ணீர் யார் இடத்திலிருந்து வரும்? கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகிறது. அதைத்தான் நம்ம யோவான் 4:10 நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் பிளந்த கல்மலையாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்றால், இரண்டாவது என்ன செய்கிறார்? அவர் ஜீவ தண்ணீரை நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்படி ஜீவ தண்ணீர் நம்மளுக்கு வரும் பொழுது, கண்மலையிலிருந்து வரும் தண்ணீர் என்ன செய்கிறதாம்? அந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்கிறதாம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த தண்ணீர் வந்ததனாலே, பிளந்த கல்மலையாய் தேவன் வெளிப்பட்டபடியினால் என்ன நடந்தது என்பதை பார்த்து, அந்த உதாரணமாய் நாம் பார்த்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமாக. இந்த ஜீவ தண்ணீர், அதாவது கல்மலையை பிளந்து தேவன் தண்ணீரை குடைத்தார் என்றால் அங்கு என்ன வருகிறதாம், என்ன மாற்றம் வருகிறதாம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதில் இருந்து தண்ணீர் ஓடி வந்தது. இந்த தண்ணீர் வந்த உடனே என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனம். அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அப்ப இரண்டாவது பிளந்த கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்றால் அங்கு என்ன நடக்கிறது? நம்முடைய உயிரை தேவன் திரும்ப கொடுக்கிறார். இது அப்படியே முதல் குறிப்போடு ஒத்து வருகிறது. என்ன செய்கிறது? வலு சர்ப்பம் நம்மளை நெருக்குகிறது, நாம் பலவீனப்படுகிறோம், ஒன்னும் செய்ய முடியல, கொஞ்ச நேரத்துல சாக போறோம். ஆனா இரண்டாவது அங்கிருந்து விடுதலை ஆக்கிட்டு தேவன் நம்மளை குற்றுயிராயும் கொலையுயிராயும் அங்கு விட்டுட்டு போகல. அங்கு தேவன் ஒரு தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீர் வந்த உடனே என்ன நடக்குது? தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் வந்தவுடனே அந்த தண்ணீர் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அந்த தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, பள்ளத்தை பிளக்கப்பட்டான். அங்கு கண்மலைன்னு போடலையே, ராக்குன்னு போடலையே, அப்புறம் எப்படி இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று நாம் யோசிக்கலாம். நீங்க மூல பாஷையிலும் ஆங்கில மொழியில பாத்தீங்கன்னா பள்ளம் என்று மேலோட்டமாய் போடாமல் கண் மலையில் இருக்கிற பள்ளம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஹாலோ ஆஃப் ராக்ன்னு தான் போட்டிருக்கு. அப்ப அந்த கல் மலையில் இருக்கிற ஒரு பள்ளம், அந்த பள்ளத்திலிருந்து தேவன் தண்ணீரை கொண்டு வருகிறார். அதுதான் நாம் பார்த்தோம். தேவன் கல் மலையை பிளந்து மகா ஆழத்திலிருந்து தண்ணீரை ஓடி வர பண்ணுகிறார். அந்த தண்ணீர் தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறதாய் மாறுகிறது. அப்ப இரண்டாவதாய் கர்த்தர் இந்த இரவிலே நம்மளுக்கு பிளந்த கண் மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்மளை கர்த்தர் குற்றுயிராயும் கொலையுயிராயும் விட்டுட்டு போகல, அவர் நம்மளை ஜீவனை கொடுக்கும்படியாய்
ஜீவன் உயிர்ப்பிக்கப்படும்படியாய், ஜீவன் நமக்கு கிடைக்கும்படியாய் தேவன் இன்றைக்கு இந்த இரவிலே தண்ணீரை அனுப்புகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே, உங்கள் எழுந்து போன காரியத்திலே, வெறுமையான பாத்திரத்திலே தேவன் இன்றைக்கு தண்ணீரை ஊற்றுகிறார். அது தண்ணீராய் போல வெளியில போல தெரியலாம். அது உங்களுக்கு திராட்சை ரசம் வேணும்னா அது திராட்சை ரசமாய் தேவன் மாற்றி கொடுப்பார். உங்களுக்கு அது ஜீவனை கொடுக்கிற ஜீவ தண்ணீராய் மாறணும்னா ஜீவ தண்ணீராய் அது மாறும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப தேவன் அந்த வெறுமையான பாத்திரமாகிய நம் மீது என்ன ஊற்றுகிறார்? தண்ணீரினால் நிரப்புகிறார். எப்படி? அந்த பிளந்த கண்மலையின் தேவனாய் நம்மளுக்கு வெளிப்பட்டு அங்கு தண்ணீரை கொடுக்கிறார். இங்க சிம்சோன் யாருக்கு இப்படி நடந்ததா? சிம்சோனுக்கு நடந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த நியாயாதிபதிகள் 15-16 வாசிக்கும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவன் உயிரை திரும்பி வர பண்ணினான். அந்த உயிர் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவன் உயிர் போறதுக்கான காரணம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறது என்பதை நாம் ஒத்து பார்க்க முடியும். அங்கு அவன் உயிர் திரும்ப வந்துன்னு சொல்லியிருக்கு. அப்ப அவனுடைய உயிர் போகிறதுக்கு அவன் அப்படியே உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு, மறிக்க போகிறான். அப்படி போறதுக்கான காரணம் அல்லது அந்த சூழ்நிலை எதனால் அவனுக்கு அப்படி நடந்தது? வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடந்தது என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் 15வது அதிகாரத்துல 13-14 வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அவனை வெளியே கட்டி பெலிஸ்தேரின் கையிலே ஒப்பு கொடுக்க போனார்கள். பெலிஸ்தேரின் கையிலே ஒப்பு கொடுக்க போனார்கள். அப்ப இங்க இவன் உயிர் போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவனை பெலிஸ்தேரின் கையிலே ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக முதலாவது அவனுடைய கையை அவர்கள் கட்டினார்கள் என்று வசனம் சொல்லுது. அந்த வசனம் சொல்லுவாங்க 13வது வசனம், 2 புதிய கயிறுகளினால் அவனை கட்டி. அப்ப இந்த அவனை எதிலே கட்டினார்கள் என்று பார்த்தோம் என்றால் அடுத்த வசனம் சொல்லு, அவன் புயத்திலே கட்டினார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்ப இவங்க இங்க அவன் தாகத்திலே மறிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன? அவன் கைகள் கட்டப்பட்டது. அவனுடைய புயத்தை கட்டினார்கள். யார் கட்டினா? எதிராளிகள் கட்டினாங்களா? பெலிஸ்தேர்கள் கட்டினார்களா? அங்கு பெலிஸ்தரும் கட்டல, சத்துருவும் கட்டல. யார் அவர்களை கட்டினார்களாம்? வசனம் சொல்லுது பாருங்க, 12வது வசனம், அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தேரின் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். யாராம்? அதுக்கு முன்ன வசனம் சொல்லுது, யூதாவிலே 3000 பேர் ஏதாம் ஊரின் கண்மலையிலே. இங்கு சிம்சோன் இடத்துல வந்தது யார்? யூதர்கள், அவனுடைய இனத்தார், அவனுடைய தேசத்தார், அவனோடு இருக்கிறவர்கள், அவனோடு உறவாடினவர்கள், அவனை நன்றாய் அறிந்தவர்கள். அவனை கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறார், கர்த்தருடைய ஆவி அவன் மீது வருகிறது என்பதை அறிந்தோம். அவனை கையை கட்டும்படியாய் வந்தது யார்? அவனோடு இருந்த ஜனங்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. கை கட்டப்படுவதற்கான காரணம் என்ன? யாரை நம்மோடு இருக்கிறவர்களை நான் நம்பி, தேவனிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை நாம் விட்டு நம்மோடு இருக்கிறவர்களை நாம் நம்பினது நிமித்தமாகத்தான். அவர்கள் எனக்கு செய்வார்கள் என்று அவர்கள் பின்னாக நாம் ஓடினதுனாலதான். அதே யார் பின்னாய் நாம் ஓடினோமோ அவர்களே இன்றைக்கு நம்மளை கட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நம்மோடு இருக்கிறவர்களை நம்ப கூடாது என்று நான் சொல்லல. நம்மோடு இருக்கிறவர்களை நாம் நம்பணும், அதுதான் வாழ்க்கை. ஆனா அது கர்த்தருக்கு மேலா இருக்கிற நம்பிக்கைக்கு மேல வரக்கூடாது. நம்மோடு இருக்கிறவர்களை நாம் நம்பணும். எப்படி? கர்த்தரை முதலாவது நம்பி 2வது இவர்களை நம்பணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குவார். இதுல இன்னொரு காரியம் தெரியுமா? இங்கு இந்த கட்டப்படுவதற்கு முன்பாகவே இந்த சிம்சோன் எங்க இருந்தான் தெரியுமா? அவன் கண்மலையின் சந்தியிலே இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. 8வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அவன் கண்மலையின் சந்தியிலே காணப்படுகிறான். அப்ப இவன் ஏற்கனவே கண்மலையில தான் இருக்கிறான். ஆனா அங்கு அவர்கள் வந்து கட்டுகிறார்கள். அப்ப அவன் இருந்த கண்மலை என்ன? அது தேவனாகிய கண்மலை அல்ல. அவன் ஒளிந்து கொள்ளும்படியாய் உலகத்தின் கண்மலைக்குள்ளாய் அவன் காணப்படுகிறான்.
அநேகர் நாம் இன்றைக்கு தேவன் கண்மலையில தான் இருக்கிறோம். ஆனால் எந்த கண்மலையிலே காணப்படுகிறோம்? தேவனுடைய கண்மலையிலே இல்லாமல் உலகத்தின் கண்மலையிலே நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த உலகத்தின் கண்மலையிலே இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர்கள் நம்முடைய புயங்களை கட்டுகிறார்கள். அதிலும் எப்படி கட்டுகிறார்கள்? நாம் ஈஸியாய் விடுதலையாகி கூடாதபடி புதிய கயிறுகளினால் கட்டுகிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி காணப்படுகிறது? நாம் யாரையோ நம்பி நாம் போய் யாரையோ நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு, யாரையோ நம்பி நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு இன்னைக்கு எதுவும் செய்ய முடியாதபடி கைகள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா? அதுதான் நம்மளுடைய ஜீவனை இன்னைக்கு எடுக்கிறதாய் காணப்படுகிறது. இங்கு சிம்சோனுடைய ஜீவன் போவதற்கான காரணம் என்ன? அவனுடைய ஜீவன் அங்கு சாக போற நிலைமைக்கு தள்ளுவதற்கான காரணம் என்ன? முதலாவது அவனோடு இருந்தவர்கள் அவன் கையை கட்டினார்கள். இரண்டாவது என்ன? எதனால் இவனுடைய ஜீவன் அவனை அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவாய் போனது? வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம், பெலிஸ்தியர் ஆரவாரம் பண்ணினார்கள். இவனுடைய கைய கட்டினதுனால சத்துரு அங்கு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். சத்துரு ஆரவாரம் பண்ண ஆரம்பித்து விட்டான். சத்துரு சொல்ல ஆரம்பித்தான், நான் பெரியவன் என்று ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிடான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கூனி குறுக ஆரம்பித்தோம். எந்த இடத்திலே நாம் பலவானாயும் பலவுள்ளவர்களாயும் நிமிர்ந்து நிற்க வேண்டுமோ அந்த இடத்திலே நாம் சத்துருவின் அடிமைகளாய் சத்துருவுக்கு கீழாய் போய்விட்டோம். இது அநேகருடைய வாழ்க்கை. சில பேர் சொல்லுகிறதை கேட்டிருக்கேன், நான் நல்லா இருந்தேன்ப்பா, ஆனா என்னோடு இருந்த என் நண்பனையோ யாரையோ நான் நம்பிட்டேன். அவங்களை நம்பி அவங்களுக்காக செஞ்சதுனால இன்னைக்கு என்ன கடந்த நாட்கள் என்னை புகழ்ந்தவன் இன்றைக்கு என்னை தூசிக்கிறான். கடந்த நாட்கள் என்னை பார்த்து மரியாதை கொடுத்தவன் இன்றைக்கு என்னை ஏளனமாய் பார்க்கிறான். எத்தனை முறை நாம் சொல்லி இருந்திருப்போம். அதற்கு காரணம் என்ன? அங்கு நம்முடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அது ஒரு மரித்த சூழ்நிலைக்கு கொண்டு போகிற அனுபவத்தை காட்டுகிறது. மூன்றாவதாக இங்கு மரித்தவனை போல் இவன் மாறுவதற்கான காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, 15வது வசனம், அதனாலே 1000 அவன் அங்கே இருந்து அவர்கள் அந்த ஜனங்களை மிரட்டி இவனுடைய கைகளை பிடித்து அவனை அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். எந்த இடத்திற்கு? அந்த வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, 15வது வசனம், 14வது வசனம், லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த பொழுது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கி. மூன்றாவது, இவன் என்ன இடத்தை எதனால் அவன் மரித்தவனை போல் மாறினானாம்? அவனுடைய சொந்த ஜனமே இவனை கட்டி சத்துரு ஆரவாரம் பண்ணும்படியாக இவன் சத்துரு இருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்தப்பட்டான். அவன் இருக்க வேண்டிய இடத்தை ஸ்தானத்தை இழந்துட்டு இப்ப சத்துரு வாசிக்கிற, சத்துரு வாசம் பண்ணுகிற, சத்துரு பாளையம் இறங்கியிருக்கிற அந்த சத்துருவின் கோட்டைக்குள்ளாய் கொண்டு வரப்பட்டுட்டான். அதனாலதான் அவன் ஜீவனை இழக்க ஆரம்பிக்கிறான். சத்துருவின் கோட்டைக்குள்ள வருகிறதுனா என்ன அர்த்தம்? தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய ஜீவ தண்ணீரை விட்டுட்டு இப்பொழுது சத்துருவின் கோட்டைக்குள்ளாய் நாம் வருகிறதை காட்டுகிறது. நாம் தேவனை இழந்து தேவனை விட்டு பிரிந்து நாம் இப்பொழுது சத்துருவோடு நாம் காணப்படுகிறோம். அதனாலதான் அவன் வாழ்க்கையிலே அவன் ஜீவனை இழக்கிற நிலைமைக்கு மாறினான். இந்த அவன் கைகள் கட்டப்பட்டுச்சு, சத்துருவுக்கு ஆரம்பம் பண்ணினாங்க. மூன்றாவது, இவன் சத்துருவின் இடத்திற்கு கொண்டு வந்தான். அதனால என்ன நடந்தது? 17வது வசனம் சொல்லுது பாருங்க. அவன் அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடையின் எலும்பை எரிந்து விட்ட உடனே அவன் 18வது வசனம், அவன் மிகவும் தாகம் அடைந்து. இவன் சத்துருவின் இடத்துக்கு வந்ததுக்கும் தாக அடைந்ததுக்கும் இடையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? பச்சை கழுதையின் தாடை எலும்பை எடுத்து அங்கிருக்கிற 1000 பேரை கொன்று குவிக்கிறான். 1000 பேரை கொன்று குவிக்கிறான். அவன் 1000 பேரை கொன்று குவிக்கிறான் என்று நம்ம எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ 1000 எதிராளியை கொன்று குவிச்ச என்ன நடக்கணும்? அங்கு ஒரு ஆர்ப்பரிப்பு வரணும். அங்கு ஜனங்கள் இவனை தூக்கி வைத்து கொண்டாடணும். தாவீது கோலியாத்தை ஒரு மனுஷனை கொண்டான். அதனால அவன் ராஜ்ய பாரத்தில் பங்கு பெற்றவனாய் மாறினான். பெலிஸ்தியர்களை கொண்டான், பங்கு பெற்றவனாய் மாறினான். அவனை குறித்து பாட்டே பாடப்பட்டது, அவனை குறித்து கீர்த்தி பரவிதது.
ஆனா இங்க பெலிஸ்தியருக்கு இங்க சிம்சோனுக்கு என்ன நடக்கிறது? அவன் 1000 பேரை கொன்றாலும் அவனுக்கு ஆரவாரம் பண்ண, அவனை உற்சாகப்படுத்த, அவனை பலப்படுத்த, அவனுடைய கீர்த்தியை பரவ பண்ண ஒரு மனிதனும் அவனோடு இல்லை. இதுதான் வனாந்தரத்தின் அனுபவம். இதுதான் வேதம் நம்மளுக்கு சொன்னது. வனாந்தரத்திலே அவர் கல்மலையை பிளந்து, நீங்க இன்னைக்கு இந்த வனாந்தரத்துல போறீங்களா? நீங்க என்ன செய்தாலும் உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை உருவாக்க, உங்களுக்கு கைத்தட்டி நீ இப்படி செய்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த ஒருவரும் இல்லையா? தனிமையின் அனுபவத்திலே காணப்படுகிறீர்களா? நீங்க கர்த்தருக்காய் எது செய்தாலும், ஜனங்களுக்காய் எது செய்தாலும் உங்களை யாரும் கனப்படுத்தாமல் தனிமையின் அனுபவத்திலே வனாந்தரத்தில் இருக்கிறீர்களா? அதுதான் உயிர் பிரிகிற நிலைமைக்கு உங்களை தள்ளுகிறது. அதுதான் உங்களை மிகுந்த தாகம் அடைய செய்கிறது. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவன் தேவனுக்காய் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் பெலிஸ்தியர்களை கொல்லுகிறான். கொன்ன உடனே அந்த தாடை எலும்ப தூக்கி எறிகிறான். தூக்கி எறிந்த உடனே என்ன வருகிறது? மிகுந்த தாகம் அடைகிறான். தாகம் அடைஞ்சிட்டு சொல்றான் பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியான் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத கையிலே விழ வேண்டுமோ என்றான். அவன் எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தாலும், ஒரு தாடை எலும்புல 1000 பேரை கொண்டிருக்கிறான். அப்படி பெரிய பெரிய காரியம் அவனால் சம்பவிக்கப்பட்டாலும் அவனுக்கு தண்ணி கொடுக்க ஒரு ஆள் இல்லை, அவனை தாங்குவதற்கு ஒரு ஆள் இல்லை, அவனுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு ஆள் இல்லை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இப்படிதான். தேவனுக்காய் நான் ஓடுகிறேன், தேவனுக்காய் நான் நிற்கிறேன், தேவனுக்காய் இந்த பெரிய காரியத்தை சாதிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்னொரு பக்கத்துல என்ன? நாம் தாகத்தினால் தவித்து போய் காணப்படுகிறோம். நம்ம செத்து போக போகிறேன் என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நான் எந்த இடத்திலே சத்துருவை மறங்கடித்தனோ அவர்களோடு நான் மரித்து போவேனோ என்று கலக்கத்தில் காணப்படுகிறோம். அப்படி இருக்கிற நமக்கு தேவன் இந்த தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீர் வந்தவுடன் என்ன நடக்குது? அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது. இன்றைக்கு தேவன் பிளந்த கண்மலையினால் வெளிப்படுகிறதுனால என்ன? நீங்க யாரை நம்பி உங்கள் உயிரை இழந்தீர்களோ, யாரை நம்பி நீங்கள் போய் தாகமாய் மாறினீர்களோ, செத்து போகிற சூழ்நிலைக்கு நீங்க போனீர்களோ, யார் உங்கள் கரங்களை கட்டினார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் ஆர்ப்பரித்தார்களோ, அவர்களுக்கு முன்பாய் தேவன் தண்ணீரை கொடுத்து இன்றைக்கு உங்கள் உயிரை திரும்ப வர பண்ண செய்ய போகிறார். அதனால என்ன நடக்குது? அங்க 4 விதமான ஆசீர்வாதத்தையும் சிம்சோன் பெற்றுக் கொள்கிறான். 1, அவன் என்னாக்கியோரி என்று சொல்லி அவன் ஒரு நாமத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். என்னாக்கியோர் என்றால் என்ன அர்த்தம்? அழைப்பவரின் நீரூற்று. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதுனால நீங்க எப்பெல்லாம் தேவ சமூகத்திலே வந்து கேட்கிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு நீரூற்றை கொடுக்க போகிறார். அவரே உங்களுடைய ஆதாரமாய் மாறுகிறார். நீங்க ஜெபிக்க தொடங்கின உடனே கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொடுக்க போகிறார். 2வதாக சிம்சோனுக்கு என்ன நடந்தது? அவனுடைய உயிர் திரும்ப வந்தது. 3வதா என்ன நடந்தது? கர்த்தர் பிளந்த கண்மலையாய் அவனுக்கு வெளிப்பட்டபடியினால் அவன் பிழைத்தான். அவன் எப்படி பிழைக்கிறான்? எந்த இடத்துல அவன் மரித்து போவேன் என்று நினைத்தானோ, எந்த விருத்த சேதனமில்ல அவர்கள் கையிலே நான் மரித்து போவேன் என்று நினைத்தானோ அதே இடத்திலே அவனுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அவன் அதே இடத்துல அவனை நிலைநிறுத்தினார். கர்த்தர் இன்றைக்கு இந்த இரவிலே சொல்கிறார், நீங்க எந்த இடத்துல மரித்து போவேன், ஜீவனுக்கு போனேன், தாக்கத்துல இருக்கிறேன், நான் கொஞ்ச நேரத்துல சாக போறேன் என்று சொல்கிறோம், அதே இடத்திலே தேவன் உங்களை பிழைக்க பண்ணுகிறார். நீங்க யாரு கையிலையும் நீங்கள் சாவ போவது கிடையாது. 4வதா அவனுக்கு என்ன அற்புதம் நடக்கிறது? 20வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் தீர்த்தான். எந்த ஜனங்கள் அவனை கை கட்டி அவனை சத்துருவின் கையில ஒப்பு கொடுத்தார்களோ அதே ஜனத்துக்கு இவன் நியாயாதிபதியாய் மாறினான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 20 வருடம். இதுதான் பிளந்த கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்படும் பொழுது நடக்கிறது. கர்த்தர் எந்த இடத்திலே நாம் எல்லாவற்றையும் இழந்தோமோ
எந்த இடத்திலே மறிக்க போனோமோ, எந்த இடத்திலே வலு சர்ப்பம் நம்மளை கொல்ல நினைத்ததோ அதே இடத்திலே அவர்களை ஆளும்படி கர்த்தர் உங்களை நிலைவரப்படுத்துகிறார். உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார், உங்களை பிழைக்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணினார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ, யார் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்தார்களோ, யார் உங்கள் கரங்களை கட்டினார்களோ அவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்க போகிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய நியாயாதிபதிகளாய் தேவன் உங்களை மாற்றுகிறார். இதெல்லாம் எப்ப நடக்கிறது? கர்த்தர் பிளந்த கண்மலையாய் நம்மளுக்கு வரும் பொழுது. அப்ப இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, எனக்கு நீர் பிளந்த கண்மலையாய் வெளிப்படுங்க. அதனால் நான் சத்துருவின் தலையை நீர் எனக்கு உடையும். ஆண்டவரே, வலு சர்ப்பத்தின் தலையை உடைங்க என்று சொல்ல போகிறோம். இரண்டாவது, அவருடைய ஜீவ தண்ணீரை கேட்க போகிறோம். எல்லாரும் நம் கண்களை மூடுவோமா? நம்மளுக்கு நேரம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்று நிமிடம் நாம் ஜெபித்து இதை நாம் முடிக்க போகிறோம். இது முக்கியமான தருணம். இதை நாம் கேட்டு விட்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து போயிடக்கூடாது. அதனால் எல்லோரும் கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட என்று செலுத்துகிறோம். பிளந்த கண்மலை என்று சொல்லி நீர் எங்களுக்கு வெளிப்பட்டீர். கண்மலையாய் இருக்கிறீர், அதிலும் நீ பிளந்த கண்மலையாய் இருக்கிறேன் என்பதை காண்பித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகளின் வலு சர்ப்பங்களின் தலையை நீர் உடைத்ததுக்காய் நன்றி கர்த்தாவே. அவைகளின் தலையை நீ நசுக்கி போட்டதுக்காய் நன்றி. இவர்கள் வலு சர்ப்பத்தின் பிடியிலிருந்து விழுங்கப்படுகிற பாதையிலிருந்து பிள்ளைகளை நீர் தப்புவித்தருளுவீராக. அதன் நிமித்தமாக இவர்களை நீர் விடுதலையாக்குகிற நிமித்தமாய், இவர்களுக்கு தண்ணீரையும் ஆறையும் கொடுக்கிறது நிமித்தமாய், இவர்கள் ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய், இவர்கள் சத்துருக்கள் உம்மை கனப்படுத்தட்டும் கர்த்தாவே. யார் இவர்களை கொல்ல நினைத்தார்களோ அவர்களே இவர்களிடத்தில் தஞ்சம் புகழும்படியாய் செய்து இவர்களை சாட்சியாய் நீர் மாற்றுவீராக. இரண்டாவது, நீர் சொன்னபடி பிளந்த கண்மலையாய் நீர் வெளிப்படும் பொழுது ஜீவ தண்ணீரை கொடுக்கிறீர். அது எங்களை உயிர்ப்பிக்கிறது என்று நீ சொன்னீர். எங்கள் உயிரை திரும்ப வர பண்ணுகிறீர் என்று சொன்னீர். எதனால் இவர்கள் தாகம் அடைந்தார்களோ, எதனால் இவர்கள் சாகும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார்களோ அந்த இடத்துல நீ ஜீவ தண்ணீரை இப்பொழுது பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அதிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார்களாக. தனிமையின் அனுபவம் மாற்றப்படுவதாக. யார் இவர்களை ஆண்டவரை உடைத்து, யார் இவர்களை சாகபடி நினைத்தார்களோ அவர்களை இவர்கள் ஆளுகை செய்வார்கள், நியாயம் தீர்ப்பார்களாக. அப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு உயிரை நீர் திரும்ப கொடுக்கிறக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த இரவு வேளையிலே உடைய பிள்ளைகளின் சத்துரும் வலு சொற்பத்தை உடைத்து உடைய பிள்ளைகளுக்கு ஜீவன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.